ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 15th ஜனவரியில் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சில ஸ்டாக்ஸு. லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது பொசிஷன் எடுக்கணும் பயமாக இருந்தது அப்படின்னு தாராளமாக என்னுடைய டெலிகிராம் சேனல் நீங்கள் வரலாம். கேள்விகள் அதில் நீங்கள் அனுப்பலாம். அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு சூப்பராக 2 ஸ்டாக் இன்டர்டேல நமக்கு நல்ல அருமையான ஜாக்பாட் தந்திருக்கு. அந்த ஸ்டாக்கை பற்றி நாம் இந்த வீடியோவுடைய முடிவில் நம்ம சிந்திக்கலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்லோட் பண்ண வீடியோவில் இன்னும் சில ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அது எல்லாமே நம்மளால பேச முடியாது. அதனால அந்த மற்ற ஸ்டாக்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் தாராளமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல இண்டெக்ஸை பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியோடைய சார்ட்டு. ஸோ போன வாட்டி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து நீங்கள் இந்த லெவல் பிரேக் பண்ணால், அதாவது 21,685 பிரேக் பண்ணால் தாராளமாக பை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பட் நிஃப்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒன் வே போச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரீடெஸ்ட்டுக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லைன்னா இன்னும் டவுன் ஆகி இந்த இடத்துல, அதாவது க்ளோசிங் லெவலில் வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிஃப்டி வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ் நம்ம ஃப்ரைடே வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இது நம்ம இடத்துல, அதாவது 21,775 வரை கொடுத்துருந்தேன் இன்டர்டேல. பட் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 21,900க்கு மேலேயே அன்னைக்கு போச்சு. ஸோ இந்த லெவலில் நாம் எடுத்துடலாம். ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நிஃப்டி இது என்ன அப்படின்னா, 21,000 இந்த லெவல் 21,000 ஒரு 930 940 லெவல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது நிஃப்டியில். அது மட்டும் இல்லை, சப்போர்ட் எங்கே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அது இந்த இடம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஆல்ரெடி நிஃப்டி வந்து இங்கே இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்தால் கூட இதை கிட்ட வருது தவிர இதை தாண்டி பிரேக் ஆகலை. ஸோ ஃப்ரைடே வந்து அதை பிரேக் பண்ணி இதுக்கு மேலேயே ட்ரேட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே ட்ரேட் ஆனால் கூட திருப்பியும் ஒரு ரிவர்ஸ் வந்தது. அந்த ரிவர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு திருப்பியும் ஒரு ரேலி வந்து நம்மளால பார்க்க முடிச்சது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அதாவது 21,800 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுதான் நாம் மார்க் பண்ண வேண்டிய முக்கியமான புள்ளிகள். இப்போ நாளைக்கு நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல, அதாவது 21,930 இல்லை 940 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து பை பண்ணலாம். நிஃப்டியோட ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்ட் தான். அதனால நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 40 புள்ளிகள் நீங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் டார்கெட் வந்து ஒரு 40 புள்ளிகள், அதாவது 21,980. அல்டிமேட் டார்கெட் வந்து ஒரு 60 புள்ளிகளை நம்ம கன்சிடர் பண்ணலாம். 22,040 நம்ம அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த இடத்துல ஒரு 50 இல்லை 100 பாயிண்ட்டோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
திருப்பியும் இந்த சப்போர்ட் லெவலில் எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இன்கேஸ் ஒரு டபுள் பாட்டம் இல்லை இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, குறிப்பாக லோவர் டைம் ஃப்ரேமில், ஸோ அந்த பேட்டர்னுடைய பாட்டம், அதாவது டபுள் பாட்டம்னா இந்த பாட்டமை நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சு நெக்லைனை வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்து அந்த ரேஷியோவை 1:1 1:2 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி வரலாம் நிஃப்டியில். அதே மாதிரி நிஃப்டி லோவர் லெவல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா 21,800 லெவல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ சப்போஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே 21,800 கீழே ஒரு நெகட்டிவ் கேண்டிலோ இல்லை ஒரு டபுள் டாப் பேட்டர்னோ இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை வந்து தாராளமாக செல் பண்ணலாம். குறிப்பாக இந்த சப்போர்ட் லெவலில் அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்தது அப்படின்னா. ஸோ இனிஷியல் டார்கெட் நான் சொன்ன மாதிரி ஒரு 40 புள்ளிகள், அதாவது 21,760, அண்ட் அல்டிமேட் டார்கெட் வந்து நம்ம 21,700 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் நிஃப்டியுடைய நாளைக்குடைய டெக்னிக்கல்ஸ். ஸோ நீங்கள் இதை மறக்காமல் குறிச்சிக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்க, பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு 47,600 மேலே பேங்க் நிஃப்டி போச்சுன்னா பை பண்ண சொல்லியிருந்தேன். இனிஷியல் டார்கெட் வந்து ஒரு 100 புள்ளிகள், அதாவது 47,700. அல்டிமேட் டார்கெட் வந்து 47,850 லெவல் கொண்டு. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஹை வந்து 47,870 வரைக்கும் போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக நம்முடைய T2 பேங்க் நிஃப்டியில் ரீச் ஆகிருக்கு. ஸோ உண்மையிலே ஒரு 250 புள்ளிகளுக்கு மேலே நமக்கு இன்டர்டேயில் பேங்க் நிஃப்டி கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ இது நம்ம தூக்கிடலாம், தேவை இருக்காது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேங்க் நிஃப்டியை ஜூம் அவுட் பண்ணுங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ட்ரெண்ட் லைனை வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுது, ரெஸ்பெக்ட் பண்ணுது, பிரேக் ஆகாமல் அதுக்கு கீழேயே ட்ரேட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி புல்லிஷ் வந்து எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஹையர் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய பிரகாசமாக பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வாட்ச் பண்ணோம் எப்படி போகுதுன்ட்டு. பட் இன்டர்டே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான புள்ளிகள், இந்த 2 புள்ளிகள் தான் முக்கியமான புள்ளிகள். அதாவது 47,000 கிட்டத்தட்ட 900, பிகாஸ் ஆல்ரெடி இந்த 900 லெவல் கிட்ட ஒரு சப்ளை ஜோனாக இருந்தது. பிகாஸ் ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ திருப்பி அதே இடத்துல வந்து திருப்பியும் ஒரு ப்ரெஷர் வந்தது. பட் இந்த ப்ரெஷருக்கு அளவுக்கு கிடையாது. ஸோ சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சின்னு வச்சுக்கோங்க, அதாவது 47,900 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகி பிரேக் ஆச்சு 47,900 அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இனிஷியல் டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வைக்கலாம், அதாவது 48,000. இந்த சைக்கலாஜிக்கல் லெவல் தான் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் T1 நம்ம கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இங்கே வந்து சஸ்டெயின் ஆகி திருப்பியும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம 47,240 300 லெவல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை ஏம் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி வந்து டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதாவது 47,600 லெவல். ஆல்ரெடி இந்த லெவல் கிட்ட பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆகி திருப்பியும் ரீடெஸ்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான புள்ளி நாளைக்கு செல்லிங்க்கு. ஸோ சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த 47,600 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸோ அதுவும் எப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து 47,700 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரலாம். பிகாஸ் ஆல்ரெடி வந்து பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது, இது கிட்ட வருது மேலே போகுது, கிட்ட வருது மேலே போகுது. ஸோ நாளைக்கு கூட இந்த லெவல் வரலாம் இதை உடைச்சிது அப்படின்னா. பட் என்ன நம்ம வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இங்கே என்ன
எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே அப்படியே சஸ்டெயின் ஆகி திருப்பியும் பிரேக் ஆச்சுன்னா திருப்பியும் பேங்க் நிஃப்டி கீழே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப நிறையவே இருக்கு. ஸோ உங்களுடைய சார்ட்டில் கூட இந்த 2 லெவலில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்க, பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்க. இப்போ நாளைக்கு சில ஸ்டாக்ஸ் கூட நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர். இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் என்ன ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 2556, ஸ்டாப் லாஸ் 2536, டார்கெட் 2565, 2573 அண்ட் 2590. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டாக் வந்து கோட்டக் பேங்க். ஸோ இந்த கோட்டக் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாளாக இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. இது பிரேக் பண்ண முடியல, இதை பிரேக் டவுன் பண்ணக்கூட முடியல. ஸோ இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. நாளைக்கு இந்த ஸ்டாக் இந்த ஸ்ட்ராங் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி, டபுள் பாட்டம் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1843, ஸ்டாப் லாஸ் 1826, டார்கெட் 1851, 1857 அண்ட் 1870. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம், யூபிஎல். ஸோ யூபிஎல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன், ஸ்ட்ராங் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களால் அப்படி பார்க்க முடியுதுங்களா? ஸோ நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம் யூபிஎல். ஸோ பை யூபிஎல் அபவ் 1803, ஸ்டாப் லாஸ் 1788, டார்கெட் வந்து 1810, 1820 அண்ட் 1834. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்கு நம்ம போயிடலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ஒரு செகண்ட். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ஜிஎன்எஃப்சி. ஸோ இந்த ஜிஎன்எஃப்சி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஜிஎன்எஃப்சி ரெஸ்பெக்ட் பண்ணுது. உடைய முடியல. ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரைடே வந்து இது கிட்ட வந்து கடைசியில் வந்து இது ஆல்மோஸ்ட் இது கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் இந்த லெவல், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் கன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு கீழே போச்சுன்னா செல் பண்ணுங்கள். செல் பிலோ 759, ஸ்டாப் லாஸ் 770, டார்கெட் 754, 748 அண்ட் 740. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எம்எஃப்எஸ்எல். ஸோ இந்த எம்எஃப்எஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்திருக்கு பிரேக் ஆக. பட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து புல் பேக் வந்துடுது. நாளைக்கு அதே மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்து புல் பேக் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். பை அபவ் 945, ஸ்டாப் லாஸ் 931, டார்கெட் 952, 959 அண்ட் 970. இன்கேஸ் சப்போஸ் பிரேக் பண்ண முடியாமல் இதை பிரேக் பண்ண, அதாவது இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நீங்கள் செல்லும் பண்ணலாம். செல் பிலோ 931, ஸ்டாப் லாஸ் 945, டார்கெட் 925, 919 அண்ட் 910. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக எம்எஃப்எஸ்எல்ல பிளான் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டு இதெல்லாம் வையுங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்க. இப்போ ஃப்ரைடே நான் கொடுத்த சில ஸ்டாக்ஸ் உண்மையிலேயே அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அதை வந்து நாம் இப்போ பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்க முடியாது, பட் எந்த ஸ்டாக் வந்து ஒரு ஜாக்பாட்டாக இருந்ததோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து டைட்டன். ஸோ இந்த டைட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டைட்டனை செல் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது 3692 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். அல்டிமேட் டார்கெட் 3615 சொல்லியிருந்தேன். ஆனால் இதனுடைய அல்டிமேட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 3648. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய தேர்ட் அண்ட் ஃபைனல் டார்கெட் வந்து டைட்டனில் அச்சீவ் இருக்கு. ஸோ இதில் நமக்கு கிட்டத்தட்ட அதாவது 48 அப்படின்னா ஒரு 44 ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் நமக்கு டைட்டனில் கிடைச்சிருக்கு.
அது மட்டும் இல்லை, எஸ்ஆர்எஃப் ஒரு ஸ்டாக் கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது 2330க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து அந்த லெவல் கிட்ட தான் வந்து, அதாவது அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட அந்த லெவல் கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான அப்மூவ் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ இதில் கூட நல்ல அருமையான ஒரு 40 புள்ளிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஎல் இந்த ஸ்டாக் கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது இதில் வந்து 1247க்கு மேலே நான் பை பண்ணி சொல்லியிருந்தேன். பாருங்க, ஐ வந்து 1272 வரப்போ இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரெண்டாவது டார்கெட்டுக்கு மேலேயே இந்த ஸ்டாக் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஒரு 25 புள்ளிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட டெக்னிக்கல்ஸ் வீடியோஸ் மூலமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரியான வீடியோஸ் வரக்கூடிய காலத்தில் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. ஸோ சப்போர்ட்டை நீங்கள் எப்படி பண்ணலாம்? இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாக பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவதன் மூலமாக செய்யலாம். குறிப்பாக வந்து இன்டர்டே ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து நான் புது வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.